தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு இருக்கும் காழ்ப்புணர்ச்சி மத்திய பட்ஜெட்டில் வெளியாகியிருக்கிறது என கூறி அதிமுக செயற்குழுவில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் தலைமையில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மொத்தம் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காததற்கும் போதுமான நிதியை ஒதுக்காததற்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு இருக்கும் காழ்ப்புணர்ச்சியையே மத்திய பட்ஜெட் காட்டுவதாக விமர்சனம் செய்துள்ள அதிமுக, வருங்காலத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் எனவும், வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரியும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இவை தவிர திமுக அரசுக்கு எதிராகவும் அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும், மாதாந்திர மின் கணக்கீடு முறையை அமல்படுத்த கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படவில்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதில் மெத்தன போக்கு என கூறி திமுக அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இது தவிர 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் என அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.